ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான டாக்டர் ஸ்டோன் சீசன் 2 எபிசோட் 7 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் இருந்து தான் வார் ஸ்டார்ட் ஆகி வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அண்ட் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் சீசன் 2 எபிசோட் 7. குரோம் சோடியம் ஹைட்ராக்சைடை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் மெல்ட் பண்ணி அங்கேருந்து ஈஸியாக தப்பிக்கிறான். குரோம் அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டான் அப்படிங்கிறத கஹாக்கா வந்து டெலிஸ்கோப் மூலியமாக பார்த்துருதா. குரோம் ஒரு வழியாக வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ கஹாக்கா வந்து நீ எப்படி தப்பிச்சு வந்த அப்படின்னு கேட்கவும், ஜெங்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு இந்த பேட்டரியை போட்டு விட்டாங்கன்னு சொல்லவும், யுசரியாவோட சீக்ரெட் மிஷனில் அவள் ரொம்பவே கான்சென்ட்ரேட்டடாக இருந்திருப்பா. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் அவளுக்கு நேரமே இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி ஜெங்கோ யோசிக்கிறான். எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சு வந்தாச்சுன்னு எல்லாரும் ஹாப்பியாகிறாங்க. இவங்க புதுசாக பில்ட் பண்ணியிருக்கிற காரை வந்துட்டு குரோம் கிட்ட காமிச்சு காசுக்கே வெறுப்பேற்றிட்டு இருக்கான். இப்போ குரோம் வந்துட்டான் அப்படிங்கிறதுனால இதை போய் அந்த பிரிசனில் மோதி உடைக்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக மிராக்கிள் கேவை கைப்பற்றதுக்கான அட்டாக்கை நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். அப்படின்னா மிராக்கிள் கேவை நம்ம அட்டாக் பண்ணி வின் பண்ணிட்டா போதுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கறாங்க. நம்ம எதிரியை ஒன்றும் கொல்ல போறது இல்ல, ஜஸ்ட் அந்த மிராக்கிள் ஃப்ளோட கைப்பற்ற போறோம் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா அங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னு ஸ்பீக்கா சொல்றா. நிக்கியும் என் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, கென் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். வாய்ஸ் பெர்ஃபெக்டா இருக்குமான்னு குரோம் கேட்கறான். நிக்கி கொடுத்த ட்ரைனிங்ல என் வாய்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பட் அந்த ஓகேயோ கேட்டோம்னா தான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவான்னு கென் சொல்லுவோம். பட் ஓகேயோ போய் சொல்லி குரோமை காப்பாத்தினதை குரோம் யோசிச்சு பாக்குறான். இந்த ஸ்டீம் கொரில்லாம நம்ம இன்னும் அப்கிரேட் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி ஜெங்கோ சொல்றான். நம்ம ஸ்டீம் கொரில்லா அப்கிரேட் பண்ண உடனே இன்னும் சூப்பர் ஆயிடுச்சு அப்படின்னு காசுகி நினைக்கிறான். யுசரியா நிக்கி எல்லாரும் சேர்ந்து கோட்டமா சுகாசா ஆளுங்களை கூட்டிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த பாட்டு பாடுவோம். இது லில்லியன் சாங் தானே அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. ஸோ இவங்களோட பிளானும் பெர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஹலோ யோ, நான் தான் லில்லியன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கென் வந்து மிமிக்ரி பண்ண ஆரம்பிக்கிறான். இங்கே யூஎஸ்ஏல எல்லாருமே ரிவைவ் ஆயிட்டாங்க, நாங்கள் எல்லாரும் ஆர்மியை கூட்டிட்டு அங்கே தான் வந்துட்டு இருக்கோம். ஜப்பான் பீப்புள் எல்லாரும் எங்களுக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் ஏ அப்படின்னு எல்லாரும் கத்துவோம். அமைதியா இருங்க அப்படின்னு நிக்கி சொல்றா. மிலிட்ரியா நமக்கு ஹெல்ப் வருதுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் நாங்கள் வர்றதுக்குள்ள அந்த சுகாசா அங்கே இருக்கிற சிலைகள் எல்லாத்தையும் உடைக்காம நீங்கள் பார்த்துக்கிடணும், அப்படின்னா தான் எங்களால் எல்லாரையும் ரிவைவ் பண்ண முடியும். ஸோ நாங்கள் வர்ற வரைக்கும் ஜெங்கோ பேச்சை எல்லாரும் கேளுங்க, அவன் கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு நிறைய பேரை கூட்டிட்டு வந்து இவங்களோட பிளான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு கட்டத்துல ஓகேயோட காதுக்கு அந்த பாட்டு கேட்டுது. அந்த போன் கால்ல நானும் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லி ஓகேயோ அந்த இடத்துக்கு வரான். இதுதான் உனக்கான சான்ஸ், நீ பெர்ஃபெக்ட்டா மிமிக்ரி பண்ண அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். ஓகேயோ காதுகள் விசஸ் கென்னோட மிமிக்ரி. ஹலோ, நான் தான் லில்லியன் அப்படின்னு கென் பேசவும், ஹோ ஆனால் அவனோட வாய்ஸில் வைப்ரேஷனே இல்லையே. சாங்கை பாடி முடிச்சதுக்கு அப்புறமா ரோட்ல வைப்ரேஷன் வேற மாதிரி இருக்குன்னு அவன் சொல்லவும், போச்சு கண்டுபிடிச்சிட்டான் கேன் சொல்லவும், இந்த ஓகே உண்மையிலேயே ஷார்ப்பு தான் அப்படின்னு செங்கோ நினைக்கிறான். ஆனால் அதை நமக்கு மட்டும் கேட்குற மாதிரி அவன் ஏன் ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்றான்? அங்கே இருக்கிற மற்றவங்களுக்கு அது கேட்கக்கூடாதுன்னு நினைச்சிருக்கான். இந்த ஓகே அன்னைக்கு சுகாசா கிட்ட ரிப்போர்ட் பண்ணாம எங்களை ஜஸ்ட் ஃபாலோ பண்ண மட்டும் தான் செஞ்சான் அப்படின்னு கேன் சொல்லவுமே செங்கோ ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டான். நீ தான் பேட்டரியை கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்க அப்படிதானே செங்கோ கேட்கவும், பரவாயில்ல சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்ட, நான் அவனை காப்பாத்தலைன்னா நீ நேரம் இங்க வந்து இறந்து போயிருப்ப, அதுக்கு நான் ஓ சைடுன்னு நினைச்சிடாத, இந்த மாதிரி ஆளு நான் முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். அண்ட் உன்னோட சீக்ரெட் மிஷன் யுசரியா என்ன பண்றாங்கிறதையும் நான் பார்த்தேன் அப்படின்னு ஓகேயா சொல்றான். நான் போய் தேவையான துணியை தச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி யுசரியா அங்கேருந்து போறா. பட் அவ வச்சிருக்கிற பேக்ல வந்து ஒரு கிராக் சவுண்ட் கேக்குது, அது கல்ல மாதிரி இருக்கு, தையல் பண்றதுக்கு எதுக்கு வா கல்ல எடுத்துட்டு போறா அப்படின்னு யோக்கியா அவளை ஃபாலோ பண்ணி போறான். மின்னல் வேகத்துல ஷார்ட்டை செஞ்சு முடிக்கிறா. ஏங்கப்பா இவ்வளோ ஃபாஸ்டா, இவன் நைட்டு ஃபுல்லா இதை உட்காந்து தைக்கிறதால எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா, அப்ப எங்க தான் போறா அப்படின்னு சொல்லி அவளை ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா இது ரொம்ப கஷ்டம் தான், இருந்தாலும் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி கல்ல எடுத்து வைக்கிறா. காசா உடைக்கிற அந்த கல்லுங்க குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நம்ம அந்த கல்லை திரும்ப ஒட்ட வச்சோம்னா அவங்கள உயிரோட கொண்டு வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு செங்கோ சொல்லியிருப்பான். அது ஒரு இம்பாசிபிளான விஷயம்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க இன்னும் விட்டு கொடுக்கல, எல்லாரையும் எப்படியாச்சும் காப்பாற்றணுங்கிறதுக்காக நீ ரொம்பவே போராடுறன்னு எனக்கு தெரியுது சங்கோ. சயின்ஸோட பவரை யூஸ் பண்ணி நீங்க எல்லாருமே ஹியூமனிட்டியை காப்பாத்துறதுக்கு போராடுறீங்க அப்படின்னு ஓகேயோ சொல்றான். என்ன மன்னிச்சிருங்க பாஸ், குரோம் தப்பிச்சு ஓடிட்டான் அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்லவும், அவன் தப்பிச்சு போனதுக்கு ஒன்னு நீயே பிளேம் பண்ணிக்கிடாத, யோம் என்னானா அப்படின்னு சொல்லி சுகாசா கேட்கவும், அச்சோ போச்சு என் கண்ட்ரோல்ல இருந்து அவன் தப்பிச்சு ஓடிட்டானே, எங்க பர்படி நான் போயிட்டேன்னு வச்சுக்கோ, அடுத்த பொறுப்பு உன்கிட்ட தான் வரும். அந்த குரோம் என் கண்ட்ரோல்ல இருக்கும்போது தான் தப்பிச்சிட்டான்னு சொல்லிரு, நான் வாட்டர் ஃபால்ல இருந்து கீழே விழுந்து செத்துட்டேன்னு சொல்லிரு, இதை ப்ரூஃபா காமிச்சிரு, புதுசா லைஃபை ஸ்டார்ட் பண்ண நேரம் அப்படின்னு சொல்லி யோம் அங்கிருந்து ஓடி போயிட்டான். கசகிட்ட அந்த கல்லை கொடுத்து அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் சுகாசா கொஞ்சம் வருத்தப்படுறான். 3D பசில் மாதிரி அதை எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்த்தோம்னா அவங்களை திரும்ப உயிரோட கொண்டு வர சான்ஸ் இருக்கு. சுகாசா கிட்ட என்னை பத்தி சொல்ல போறியான்னு செங்கோ கேட்கவும், கண்டிப்பா இல்ல, நான் உன் பக்கம் இருக்கிறேன், பட் ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொல்லவும், பரவாயில்ல ஜெங்கோ அந்த பிக் 3ல ஒருத்தர் வான் பக்கம் வராங்க அப்படின்னு கேன் சொல்லிட்டு நெகோசியேஷனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லவும், என்ன கண்டிஷன் சொல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ டைரக்டா கேட்கறான். உனக்கு நெகோசியேஷனே பண்ண தெரியல அப்படின்னு கேன் சொல்றான். இந்த சண்டையில யாரும் இறந்து போக கூடாது அப்படின்னு நம்ம சொல்லவும், நீ எந்த மாதிரி ஆளு நான் தெரிஞ்சுக்கிடணும்னு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தேன், பட் நீ நல்லவன் தான் அப்படின்னு செங்கோ சொல்லவும், நான் நல்லவெல்லாம் கிடையாது, நான் ஒரு கோலை தான் அப்படின்னு ஓகே பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். நீ அந்த பிரைமேட் ஹை ஸ்கூலர் தானே அப்படின்னு சொல்லி ஓகே பாக்குறான். ரிப்போர்ட்டர் தான் உன்னை பத்தி சொன்னா அப்படின்னு சுகாசா சொல்றான். இந்த ஸ்டோன் பால்ட கரப்டட் பால்டா இல்லாம சூப்பரா அமைக்கணும் அப்படின்னு சுகாசா சொல்லியிருப்பான். ஆனா
கண்ணு முன்னாடியே ஸ்டாச்சுவை உடைக்கிறத பார்த்துட்டு ஓகேவுக்கு செம கோவம் வருது. உனக்கு யார்டா இந்த அதிகாரத்தை கொடுத்தா இதை பண்றதுக்கு அப்படின்னு கேட்கணும்னு தான் ஆசை. நான் என்னால முடியல. அவன் ஜஸ்ட் ஸ்டாச்சுவை தான் உடைக்கிறான் அப்படின்னு என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். பட் இதுக்கு மேலேயும் என்னால் அதை பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. யாரும் இறந்து போறத இதுக்கு மேலேயும் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த கிரேசியான வேர்ல்டுல நான் என்னோட மனிதத்தனத்தை இழக்க விரும்பல. ஸோ யாரும் சாகக்கூடாது. இந்த ஒரு ப்ராமிஸை உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஓகே கேட்கவும் ஒரு சட்டு ரத்தம் கூட சிந்தாம தான் நாங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ உன்னோட கோரிக்கையை நான் ஏத்துக்கிட்டேன். அது ரொம்பவே ஈஸி தான் செங்கோ சொல்றான். இத்தனை நாள் எனக்கு குழப்பமா இருந்துச்சு. பட் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா நீங்க அந்த 4 பேரை கொல்லல. பாய்சன் கேஸை யூஸ் பண்ணி செங்கோ தான் அந்த 4 பேரை கொன்னுட்டான் ஹியோகா வந்து ரிப்போர்ட் பண்ணா. பட் அந்த ஹியோகா தான் அவங்கள கொன்றிருப்பான். சுகாசா அண்ட் ஹியோகாக்குள்ள கண்டிப்பா சண்டை வரப்போகுது. நோக்கியா சொல்றான். இந்த இடத்துல கரெக்டா 2 ஃபுட் பிரிண்ட் இருக்கிறத பார்த்தா இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு அந்த தடயத்தை மறைச்ச மாதிரி தெரியுது அப்படின்னு ஹியோகா யோசிக்கிறான். நீ எதுக்கு கிரேவியார்டுக்கு வந்தேன்னு ஹியோகா கேட்கவும் அவங்க எல்லாருக்கும் மரியாதை செலுத்துதான். கோசான், யோகி, ரம், ஆகாஷி அப்படின்னு சுகாசா சொல்லவும் அவங்கெல்லாம் யாருன்னு ஹியோகா கேட்கறான். சென்கோ பாய்சனை யூஸ் பண்ணி கொன்னவங்க. அவங்கெல்லாம் நம்மளோட பிரதர்ஸ் மாதிரி தான். யோம் கிட்ட மிஞ்சினது இது மட்டும் தான் அப்படின்னு அந்த கல்லை புதைக்கிறதுக்கு தான் சுகாசா அங்க வந்திருக்கான். மிராக்கிள் கேவை போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சென்கோட ஆர்மி ரெடி ஆகுறாங்க. இந்த டேங்கரை ஷூட் பண்ற மாதிரி வச்சிருக்கேன். உண்மையிலேயே இதை ஷூட் பண்ணுவான்னு கன் கேட்கவும் கன் பவுடர் இல்ல, அதுக்கு பதிலாக அந்த ரப்பர் பேக்கை யூஸ் பண்ணி தண்ணியை பாயில் பண்ண வச்சு அதுல காத்த ஃபில் பண்ணி அதை வெடிக்கும் போது எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சென்கோ சொல்லுவோம். ஆனா இதை ஒரு தடவை தானே யூஸ் பண்ண முடியும்னு க்ரோம் கேட்கறான். எங்க காலத்துல இருக்கிறவங்க ஒரு தடவை இதை பார்த்தாலே டேங்கர் நம்பிடுவாங்க அப்படின்னு சென்கோ சொல்றான். நமக்கு மிராக்கிள் கிளேவ் அடையிறதுக்கு கொஞ்சம் செகண்ட்ஸ்குள்ள இதை பண்ணி ஆகணும். இதை நம்ம தனியா பண்ண முடியாது. சோ எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராங்கஸ்ட் ஆள் அவன் ஒருத்தன் தான் அப்படின்னு சென்கோ சொல்றான். பார்த்தா டைஷு அண்ட் யுசிரியா வராங்க. உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, ஆனா பார்த்த உடனே சொல்லிடுவேன் இது டைஷு தான் அப்படின்னு கொஹாக்கோ பாக்குறா. சென்கோ அப்படின்னு சொல்லி டைஷு வந்து கட்டி பிடிக்க வந்தா. அசால்ட்டா நம்ம ஹீரோ தப்பிச்சு வந்ததுதான். கிங்டம் ஆஃப் சயின்ஸ் எல்லாரும் தயாரா இருங்க. சுகாசா ஆர்மி கூட நடக்க போற ஃபைனல் பேட்டில் இதுதான் அப்படின்னு சென்கோ சொல்றான். கல்ல புதைச்சு வைக்க யதார்த்தமா தான் சுகாசா அந்த இடத்துல தோண்டி இருப்பான். பட் அந்த இடத்துல போன் இருக்கிறத அவன் பார்த்துருதான். சென்கோன்னு அதுல பேரை போட்டிருக்கிறத பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகுறான். அக்கார்டிங் டு ஹார்வர்ட் சைக்காலஜிஸ்ட் பேனிக்கான ஹியூமன் பிரெயின் 20 செகண்ட்ஸ்க்கு தான் ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறமா அவங்க சுதாரிச்சு திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ நமக்கு இருக்கிறது 20 செகண்ட்ஸ். அதுக்குள்ள நம்ம மிராக்கிள் கேவை கைப்பற்றி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரும் தயாராகுங்க அட்டாக் அப்படின்னு சொல்லி கொஹாக்கோ ஃப்ரண்ட் லைன்ல இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு போறா. இவங்க ஷூட் பண்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சுகாசா யதார்த்தமா தான் போயிட்டா அந்த இடத்துல போன் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கான். அண்ட் ஹியோகா தான் வந்துட்டு அந்த 4 பேரை கொண்டிருப்பான். சுகாசாக்கு மட்டும் அது தெரிஞ்சது அப்படின்னா ஹியோகாவை அவன் கையாலேயே சுகாசா கொன்றுவான். ஸோ இப்போ தான் ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வந்து கதையை வேற லெவல்ல போக ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் எபிசோடு இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.